நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரியவர் பெரியவர் பெரியவர், மகா பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தினால இந்த அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே சொல்லுவோமா. ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பே. நாமே உள்ளத்திலிருந்து நாமே கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆமென். பரிசுத்த இரத்தத்தால் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்லும் ஆமென். அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை பிள்ளையாக நீதிமானாக மாற்றின அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்திலிருந்து பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சப்பா ஸ்தோத்திரம், சத்தமா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ரே பலதர ஷதர பரக பலபரிபா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. லே பரக பர பல பரதர பரஷி பர பர பல பர 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 பர. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, மனது உருகினாரே. என்னை கண்டாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.
சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, தோள் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை வாட்டாரே, ரட்சிப்பை தந்தாரே. என்னை வாட்டாரே, அபிஷேகம் அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில ஆராதிக்கிற உங்களை தேடி அப்பா வந்திருக்கிறார். அவருடைய சமூகம் வந்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது, சமீபமா இருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. மனது உறுதியாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வருவாரே, அழைத்து செல்வாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்லவரே, எங்களை தேடி வந்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்கள் காயங்களை கற்றினவரே, எங்களை அபிஷேகம் பண்ணிறவரே, மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே. அது தலைவன் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து
மகிழ்ந்திருவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்திருப்பே. நல்ல கரங்களை தட்டி மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதிதேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதிதேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே. நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நல்லா துதிங்க. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன் நாளும் பின் தொடர்வேன். சாய்ந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பலதர சதர மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் நீச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் நீச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கர்த்தர் நம் ஒவ்வொரு தோளின் மேலே சுமந்து கொண்டு செல்கிறார். நாம் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுகின்றோம். முழங்கால் வைத்து தாளாட்டப்படுகின்றோம். ஹல்லேலூயா. ஒரு தாயின் மேல் கைவிட்டால் அவரை சேர்த்துக்கிறார். தகப்பன் மேல கட்டாமை சேர்த்துக்கிறார். நீங்க
நீங்கள் ஒரு தாயை போல் நான் தேற்றேன், நீங்கள் எருசலேமே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தாயை போல் தேற்றும் தேவன், தகப்பனை போல் நேசிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாக, தந்தையாக, ஆலோசனையாக, வழிகாட்டியாக கர்த்தர் நம்மை எத்தனை ஆள் நடத்த நன்றி சொல்லுங்க. அப்பா நன்றி சொல்லுங்க. ஓரியந்தா ரஷிகா பராக்கிரபாம். இந்த தகப்பன் நாளிலும், இந்த ஃபாதர்ஸ் டே இந்த நாளிலும் அப்பாவோட அன்பை நம்ம நினைவுக்கிற நாளில் எத்தனையோ குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லாமல் இந்த நாள் இருக்கிறாங்க. அவருக்கு எல்லாமே தகப்பன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பெற்ற தாய் தகப்பன் வந்தாலும் கர்த்தர் நம்ம மறாதவர். ஹல்லேலூயா. நமக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட சிந்தினவர். நமக்காக எல்லா இடத்துல வந்து நிற்பவர். நமக்காக எல்லா சூழ்நிலை நம்மோடு கூட உதவி செய்வார். நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. நல்லவர் சொல்லுங்க. அப்பா நீ நல்லவர் அப்பா, எனக்காக பரிந்து பேசுகிறவரே நன்றி ராஜா. பிதாவே தேவனுக்கு முன்பாக நின்று நாம் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு பரிந்து பேசவில்லை. என் மகன் என் மகள் இப்போது தெரியாமல் அறியாமல் தவறு செய்கிறாள், ஆனால் இந்த ஒரு விஷயம் மன்னியும், இன்னும் ஒரு வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், இது கனி கொடுக்குமா என்று இன்னும் நாம் முயற்சி செய்து பார்ப்போம் என்று. ஹல்லேலூயா. நாம் செய்த மீறல்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் தக்காக நமக்கு உடனே தண்டனை கொடுக்காமல் துன்மாக கூட கர்த்தரை நேசித்து கர்த்தரை மறந்த, அவள் வேதத்தை மறந்த, அவருடைய வழிகளை கை கொள்ளாமல் புரட்டுகின்ற, பொய் பேசுகின்ற, கர்த்தருக்கு பரியாசம் அணிகிற, அகந்தையோட துணிகரமாக நல்லொரு பயக்கின்ற சுப அன்பில்லாத அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கர்த்தர் நாளில் இரக்கம் செய்து இன்னும் ஒரு விஷயம் அவளுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன், இன்னும் நாம் அவளுக்கு இறங்குவோம், இன்னும் நம்ம ஒரு காலம் அவளுக்கு இன்னும் டைம் கொடுத்து பார்ப்போம் என்று கர்த்தர் நம்முடைய தண்டனைக்கு நமக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் சரி கட்டாமல் நம்மை பாதுகாத்து நம்மை இன்னும் கிருபை கொடுத்து இன்னும் நமக்கு தயவு நம்மை காட்டி நம்மை அன்பு வைத்து ஹல்லேலூயா கிருபையினால் இறக்கினால் நம்மை முடிச்சுட்டு கொண்டது நன்மையால் மாத்திரம் நான் மாயை திருப்தியாக்கிறாரே. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். கழுகை போல் நமக்கு திரும்ப வாழ்வு கொடுக்கின்றவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முதிர் வயதில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய இளவயது திரும்பும், நான் முதிர் வயதோடு இருக்க மாட்டேன், நான் பலமாக இருப்பது தேவ சித்தமல்ல, நான் பலமுள்ளவனாக இருப்பது தேசம். சொல்லுங்க, நான் பலமுள்ளவன், நான் பலமுள்ளவள், என்னுடைய எலும்பு பசும்புளை போல் செழிக்கும். நாங்கள் முதிர் வயதில் கணக்கு சொல்லுங்க, புஷ்டியாக இருப்போம், பசுமையாக இருப்போம். அப்பா முதிர் வயதில் ஒவ்வொரு தகப்பன் தாய்க்கு வளமானவங்க எல்லா முதிர் வயதிலும் அப்பா எல்லா தொழில் மாற்றம், அந்த டிப்ரெஷன், தனிமையாக இருந்த அந்த எண்ணங்கள் அப்பா பலவீனங்கள் மாறிப்படும் விருதிய நோய்கள் குடும்பத்தை கொடுத்த பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பில்லாத பிள்ளைகளை கொடுத்து அப்பா சரியான வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு மாறப்பட்ட எல்லா தகப்பன்களையும் இந்த நாள் கண்ணோக்கி பாருங்க. ஜெபத்தை கேட்டு அப்பா பிள்ளைங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. அப்பா அற்புதம் நடக்கட்டும் தகப்பன். இந்த வேலையில் இந்த நாளில் ரீகா நாஷிகா பா ராங்கா த ராந்திரபா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாறுதல் நடக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே, ஒரு மாறுதல் நடக்க வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும், உயர வேண்டும் என்று நினைக்கிற, ஜெபிக்கிற, கூக்குறிட, முறையிடுகிற ஒவ்வொரு இந்த நாளில் தொடுங்க, ரச்சிங்க. அப்பா உங்களுடைய அற்புத வல்லமை இப்பொழுது ஒவ்வொருமே இறங்கட்டப்பா. இப்பொழுதே காரியங்கள் மாறலாக முடியட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில புதிய புதிய அதிசயங்கள், அற்புதங்கள் அப்பா நடக்கட்டும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்துடைய மன விருப்பத்தினால் செய்ததில்லை, ஏதோ அவர் என்ன கூப்பிட்டே கிடையாது, அவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அறியாந்தாரா சந்தோரபா எப்படி பெற்ற தகப்பன் பிள்ளைகளை எவ்வளோ நேசிப்பான், அவளுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்து கொடுப்பான். அதே போல கர்த்தர் தன் நேசிக்க தன் பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா எல்லா காரியங்களையும் முன்னதாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பல்லோகத்தை நமக்கு வீடுகள் ஆயத்தம் பண்ணுகிறார். நம் எதிர்காலத்துக்கு பூமியில தேவையான காரியங்களை அவர் நமக்கு எப்பொழுது ஒரு தகப்பனை போல் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். ஓ ரகாந்தரபா, நம் தேவனத்தில் அன்புக்குரிய பிள்ளைங்களுக்கு நம் தகப்பனாகிய தேவன் ஹல்லேலூயா ஆயத்தம் பல காரியங்களை இதுவரை உங்களுடைய கண்கள் காணவில்லை, மாம்ச கண்கள் காணவில்லை, ஆவி கண்ணில் தோன்றவில்லை. ஆனால் கர்த்தர் ஆவி வெளிப்பட்டிருந்தார், மாம்ச கண்கள் காணவில்லை. ஓ காது கேட்கவில்லை, மாம்ச காது கேட்கல, ஆனால் ஆவி காது கேட்கிறது. ஓ சிந்தையிலே தோன்றவில்லை, சிந்தையிலே தோன்றவில்லை, ஆவின் சிந்தையிலே உண்டாயிருக்கிறது. நீங்கள் ஆவியிலே கர்த்தவங்களுக்கு சொன்ன காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் மாம்சத்தை வெகு சீக்கிரத்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. யாரும் கண்டிராத, யாரும் அறிந்திராத பல உயரங்களே
கர்த்தங்களை கொண்டு செல்லும் நாட்கள் வந்தது. யாக்கோபு வேர் பற்றி இந்த நாட்கள் உங்களை காத்திருக்கும் நாட்கள்ல இன்னும் நீங்கள் ஆழங்கள்ல வேர் பெற்ற இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்கா மாறிகள். வேர் பற்றி பூத்து காய்ந்து நீங்கள் குலுங்குகள். உலகத்தை உங்கள் பலால் நிரப்புகள். உங்களை கொண்டு ஜாதிகளை பூமியை கத்த ஆசிரிப்பார். உங்களை கொண்டு ராஜாவை ஆசிரிப்பார். உங்களுடைய கால்கள் செல்கின்ற இடங்களில் ஒரு ஆசிரியர் செழிப்பு உண்டாகும். உங்களை கொண்டு சொல்லுங்க. என்னை கணக்கத்தை ஆசிரிப்பா. பூமியின் இல்லைகள் கட்டளைகள் அதை மனுவத்திற்கு கொடுத்தார். ஈஷி கேபி ரங்கா தரஷிகா பரா கிருபா. உன்னை கொண்டு உன் சந்தையை கொண்டு நான் பூமி வம்சம் ஆசிரிப்பேன். உன் பேரை கொண்டு உன்னுடைய ஜாதியை கொண்டு நான் ஆசிரிப்பேன். ரேபா ஷீகா பரா கிருபாந்தா ரகாந்தோரவா ரகா தனா ஷீகா. ஆவியில பெற்றுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்த எல்லா தரிசனங்கள் நீங்க ஆவியில பெற்று ஒன்று இருக்கிறீங்க. ஆவியில பெற்ற காரியங்கள் மாம்ச சீக்கிரம் பெற போறீங்க. விசுவாசிங்க வார்த்தையில் அது கேடுங்க. கர்த்தர் எனக்கு சொன்னபடி எங்களை ஆசிரியப்பார். கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடி எங்களை பெருக பண்ணுவார். நாங்கள் பெருவோம், நாங்கள் உயர்வோம் சொல்லுங்க. மேன்மையாடும் ஒரு தகப்பனை போல உங்களுக்கு எல்லா தேவையான காரியங்கள் உங்கள் தகுதிக்கு திறமைக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கு மேலாக கொடுக்க கர்த்தர் வல்லவர். மனுஷனுக்கு தெரியாது உங்களுடைய தகுதி திறமை என்னவென்று. ஆனால் உன்னை படைத்த, உன்னை அழைத்த, உன்னை உருவாக்கின, உன்னை அபிஷேக தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் பார்வையில் நாம் கனமடையும். மனுஷ அற்பா நேசென்று காணப்பட நாம், கிருபை பலன் எண்ணப்பட நாம் தேவனுடைய பார்வை வெளியேற பெற்றவர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு தக்கதாக கர்த்தர் ஹல்லேலூயா நன்மைகளை கொடுப்பார். தீமைகளை அல்ல, நன்மைகளே கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்தராக மட்டும்தான் அந்த உண்மை சுற்றி தந்தார். ஹல்லேலூயா. நன்மையான எந்தையும் பரலோகத்திலிருந்து ஜோதியின் பின்னாடி இறங்கி வருகிறது. அவற்றில் எந்த வேற்றுமை நிலை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நேசிக்க எல்லா பிள்ளைங்களையும் அவர் ஒரே பட்சமாக நேசிக்கிறார், விசாரிக்காரு. யூதன் என்று கிரேக்கன், உயர்ந்தான் தாழ்ந்தன், படித்தன் படிக்காதன், பணக்காரன், அழகுள்ளன் அழகில்லாதன் என்று உலகம் பெற்று பார்க்கிறது. மனிதர்களை பெற்று பார்க்கின்றார்கள். மனிதர்கள் இனம், மதம், மொழி, அரசியல் பெற்று பார்க்கின்றார்கள். ஆனால் கர்த்தரோ வேற்று அவற்றில் இல்லை, பட்சபாதம் இல்லாதவர். ஹல்லேலூயா. எல்லோரும் சரிசமமாக நேசிக்கின்ற தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைங்கன்னா 10 பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி நேசிக்க அவரால் முடியாது. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கடைசி பிள்ளைக்கு செல்லம் இப்படிப்பட்ட. ஆனால் நாம் நேசிக்க நம்முடைய தகப்பாகிய தேவன். ஹல்லேலூயா. எல்லோரும் சரிசமம் நடத்துகின்றவர், எல்லோரையும் அங்கீகரிக்கின்றவர், எல்லோருக்கும் நன்மையான காலம் கொடுக்கின்றவர். எத்தனை நல்ல தகப்பை நான் பெற்றிருக்கின்றேன். நன்றி சொல்லுமா இந்த தகப்ப நாளிலே. அப்பா சொல்லுவோம். அப்பாடா ஏசப்பாட சொல்லுமா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ரேகா நஷீகா பரவா. எனக்கு அடிக்கப்பட்டது, எனக்காக நொறுக்கப்பட்டது, எனக்காக அழகான பரலோகத்தை ஆயத்தம் வைத்திருக்கிறேன். எத்தனையோ பரலோகத்தில் பல காரியங்கள், சிந்தையிலே எட்டாத பல நன்மைகள், பல காய் மர கனிகள், அதிகாரங்கள், பல நிலங்கள், பல பூக்கள், தோட்டம், எத்தனையோ நன்மைகள், பல ஆவின் மண்டலங்கள்ல எத்தனையோ விதமான வெளியேறப்பட்ட கற்கள் அமைந்துள்ள பல மண்டலங்கள் நமக்குள்ள கொண்டு சென்றிருக்கிறார். நம்மை காட்டிருக்கின்றார். நாம் அதை பெற்றிருக்கின்றோம், வசித்திருக்கின்றோம். அதில் நாம் ஆண்டு கொள்ளும், நாம் வாழப்போகின்றோம். எத்தனை நன்மையாக அவர் நாம் உண்டான நாளிலிருந்து நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர். ரியாந்தார்பா. கர்த்தர் ஒரு நாள் சொல்வார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். உலகம் உண்டானது முதல் நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த பலகராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். எத்தனை பேரு பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த சிறியில் ஒரு நற்பயன் என்னாதீர்கள். அவர்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் பரமகத்தை தரிசித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சிறியில் ஒருவருக்கு எந்த செய்தோம் நன்மை செய்தால் நன்மை உண்டாகும். இந்த சிறியில் உனக்கு தெய்வம் செய்வார், தீமைகளுக்கு உண்டாகும். இந்த சிறியில் ஒருவருக்கு நீங்கள் இடல் உண்டாதை பார்க்கலாம். உங்களுடைய கழுத்திலே எந்திரக்கல் கட்டுங்களே கடலில் ஆழ்த்துவதால் எழுது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட சிறியவர்களை, அற்பமானவர்களை புரிதலிருந்து தூக்கெடுத்து ராஜாக்களோடு அமர்ச்சிக்காரு. எத்தனை நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அந்த உலகம் கூட உங்களை மதிக்காது, ஏசுக்காது, உங்கள் தகுதி திறமை அறியாது, உங்கள் பெற்ற தாய் தகப்பன் அறியாது. ஆனால் கர்த்தரோ ஹல்லேலூயா உங்களை உயர்த்து மடக்கி உங்களுக்கு சமாதமான கல்வி கொடுக்க மடக்கி நன்மையான கல்வி கொடுக்க சிந்தை எப்பொழுதும் உங்களை சார்ந்து இருக்கிற கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. கற்ற கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் முகத்தை நோக்கி கொண்டே இருக்கிறது. காதுகள் நீதிமான் ஜபத்தை கேட்க ஆவலா இருக்கிறது. கத்த இந்த வேளையிலே உங்கள் அருகிலே உலாவுகிறார். ஒரு தகப்பனாக
தகப்பன் அன்போடு கூட இதோ உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க, செவி கொடுக்க, பதில் கொடுக்க, உங்களை விடுவிக்க, உங்களை ஆசிரிக்க இப்பொழுது கடந்து வந்துக்காரு. பெற்றுக்கொங்க. கைதட்டி மற்றவங்க ஆசீர்வதிக்க ரிசீவ் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் நிறைஞ்சி ரீதநாத நௌஷிக்கை அங்க ருபத்தனவா ரிகாமா ரங்கத அந்துர சந்துரிவிக்கு ரீகா பெலாந்தரவு சந்தரவா. அவர் உங்களை வாளாக அல்ல, பிறருக்கு கீழே ஆயுசு முழுதும் பணிபுரிகின்ற ஒரு வாழ் போன்ற ஒரு அடிமை நிலையில் வாழ உங்களை அழைக்கவில்லை. தலையாக மாற்ற உன்னை ஒருவரும் ஆள முடியாது. நீ அவரை அழகி செய்வார். கர்த்தர் உங்களை தலையாக மாற்ற உங்களை அழைக்கின்றார், தலையாக மாற்றார். உங்களுக்கு நீ அனைவர் பணிபுரிய நீங்கள் அவருடைய ஆளுகை செய்ய கத்தவங்களை அனுமதிக்கின்றார். அடிமைத்தன வாழ்க்கை கத்த அனுமதிக்கவில்லை. எல்லா பார்வை நுகத்தை முடிந்து போட்டும். அப்பா தேவடைய வாழ்க்கை கிரியேசின் எல்லா நுகத்தடிகள் சிறிய பள்ளு எரிந்து போட்டும். விடுதலை உண்டாகுது இந்த வேலையில. ரகா ஷீக பரகந்த ரப ஷீகாபா அம்மோனின் ஆவி எரிக்கப்படு போட்டும். சன்பிளாத எரிக்கப்படு போட்டும். எல்லா அசரிய நல்லமே எரிக்கப்படு போட்டும். மகிமை இறங்கட்டும். அப்பா பிள்ளைங்க வேலை செய்ய இடத்துல பிள்ளைங்களை நெருக்குகிற பிள்ளைங்களுக்கு வேதனை கொடுக்கின்ற பிள்ளைங்களுடைய திறமை அற்ப பேசுகின்ற அவங்களை ஒதுக்கின்ற அவங்களை கடிந்து பேச அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் மாறட்டும். அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் அகன்று போடுந்தாங்க. பிள்ளைங்க வாழ்க்கையை உயர்த்துங்க. அவங்க தகுதித்தக்காக திறமை தக்கதாக அப்பா அந்த பிள்ளைங்களை இன்னும் உயர்த்துங்க தகப்பனே. எல்லா போராட்டங்கள் மாறி போட்டும். மேலே சில இடங்கள் எல்லா பிரச்சனைகள் மாறி போட்டுங்க. எல்லா குழந்தைகள் இறைச்சல் அப்பா குடைச்சல்கள் மாறி போட்டுங்க. ஏசு நாமத்தால ரீகா நஷீகபா தவறான காதுக்கு அப்பா தவறை செய்ய வற்புறுத்துகின்ற அப்படிப்பட்ட உயர் அதிகாரிகள் அப்பா நீங்க தொடுங்க, ரட்சிங்க தகப்பனே. நீங்க நீதி செய்யுங்க தகப்பனே. யாந்தரபா தவறான காரியத்துக்கு இசைந்து போக வைக்கின்ற அப்பா தவறான காரியத்துக்கு இசைந்து போயின்ற அப்படிப்பட்ட பொல்லாத அதிகாரிகள் கண்கள் இந்த அப்பா பிள்ளைங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ஏசு நாமத்தால அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகள் இப்பொழுது மாறி போட்டும். சுகம் உண்டாடு, விடுதலை உண்டாடு. ஏசு நாமத்தால சந்தா ராபா ஷீகாபா எல்லா பாவத்தின் அடிமை தந்து ஒவ்வொரு இப்ப விடுதலை ஆகப்படுவதாக இயேசு நாமத்தாலே எல்லா பாவ போராட்டங்கள் இயேசு நாமத்தாலே இப்பொழுது அப்பா விடுதலை உண்டாகட்டும். எரிந்து போட்டோம். ஓரியாந்தா ரஷீகா பராகபா பிள்ளைங்களோடு போராடின்ற எல்லா வானமண்டல பொல்லாத எரிக்கப்பட்டு போட்டோம். அந்த எரிக்கப்பட்டு போட்டோம். ஓரியாந்தா ரஷீகா வரா அந்த காந்தரபா தூக்கமயத்தை கொண்டு பைபிள் பாசிக்கொண்டு ஜெபிக்கொண்டு ஆலயத்தில் தடை செய்கின்ற ஆள்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஷானா அரியாந்தா ரகாந்தரபா இன்னுமே நெருங்கட்டும், இன்னுமே கிட்டி சேட்டும், இன்னும் அன்பை ருசிக்கட்டும், இன்னும் அதிகமாக ஆழத்தை செலடுந்தாங்க. அப்படி ரீகானா ஷீகா பர ஆந்தரபா கலைஞர்கள் நிரம்பட்டும். ரியாந்தரபா உம்மோடு உருவாடட்டும். அப்பா உம்முடைய அப்பா சித்தப்படி ஊழியங்களை செய்யட்டும். உங்க சித்தப்படி வாழட்டும். உங்க சித்தம் இல்லாத காரியங்கள் யார் வாழ்க்கை கிரியை செய்யக்கூடாது. உங்க சித்த மாத்திரம் ஊழியங்களின் சபைகளில் இருக்கட்டும். ஏசு நாமத்தால ரியாந்தார் அவங்க சித்தத்துக்கு எதிரான காரியங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஒரு இன வேறுபாடுகள் மத வேறுபாடு எரிக்கப்பட்டு போட்டோம். ரியாந்தார் இன்னும் மத கலரங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். அதை செய்த ஒவ்வொரு அப்பா ரச்சிங்க தொடுங்க. ரீபலா மந்தூரா சந்தரவா ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா ஆசீர்வதிங்க. ரீபனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவையும் நீங்க தொடுங்க. அப்படி வல்லமை இறங்கட்டும். ஷெக்கி நமக்கு நிறப்பட ரீபனா துனாஷியாந்த ரபிஷாந்த ரபிகா பரமபிதா நடநாட்டில் எருடு பிடுங்கப்பட்டு போகட்டும். ஒவ்வொருவையும் ஆசிரிங்க. ரேகானா ஷீகா பரா ஹந்தோ ரஹந்தரபா அப்பா மன விருப்பம் நிறைவேற்றுங்க. வல்லமை இறங்கட்டும். ஓதனமரந்தரஷ்யந்தரபோ சுத்திகரியும் பாவங்காலை சுத்திகரியும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் பாவங்களே சுத்திகரிங்கப்பா. குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும்
எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், இன்றே பதில் தாரும், இப்ப பதில் தாங்கப்பா. பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரு. கேளுங்க, விசுவாசம் அப்பா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா ஊருக்கு மனமிறங்கிய தகப்பனே, ஓர் யந்தரபா யாஷி காபாரா ஹந்தரபா. சிலர் அதங்களுக்கு மீன் வளர்க்குறாங்க, சில குதிரைகளுக்கு மீன் வளர்க்குறாங்க. ஆனாலும் நாங்கள் அப்பா உண்மை நாமத்துக்கு வேறு ரெண்டு மீன் வளர்த்தாப்பா. உண்மை அன்னி கொண்டு போய் எங்களுக்கு நிலம் தகப்பனே. ரீகா நஷி காபாராக ஹந்தர ஹந்தரபா. ரீகா நஷி காபாராக ஹந்தர ஹந்தோர் ஹந்தரபா ரியாந்தரபா. ஓர் யந்தரபா அழைத்து சத்தமத்தீங்க. ரீகா நஷீகா பரவா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் ஜெபத்தை கல்லாதவர். ஓ மாம்சம் யாமத்தில் ஆசமன் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கின்றார். இப்போ உங்கள் மத்தியில் உலாகிறார், உங்கள் கண்ணிலே காண்கிறார், விடுதலை கொடுக்கின்றார். விண்ணப்பத்தை கேட்கிறார், பதிலை கொடுக்கின்றார். அவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி உங்கள் அருகில் வந்து உங்களை தொட்டு சுமாக்கின்றார். விடுதலை பெற்றுக்கோங்க, சுகத்தை பெற்றுக்கோங்க இயேசு நாமத்தால. ஓ விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமை இன்றே, இன்றே சொல்லுங்க அப்பா. எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேணாப்பா, இன்றைக்கு ஒரு அர்த்தம் வேணும் தகப்பனே, இன்னைக்கு ஒரு அதிசயம் எனக்கு வேணாப்பா. என் வாழ்க்கையில் தகப்பனே நான் விரும்பிட்ட காரியங்கள் வீண் உயிரில் கிடைக்கணும்ப்பா. அப்பா நான் என் வாழ்க்கையில் கிடைக்க நினைக்கின்ற எல்லாம் என்னுடைய பிள்ளைங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் தகப்பனே. கிடைக்க நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க தகப்பனே. சொல்லுங்க விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம். நான் விரும்புகிறப்பா, உண்மையா விரும்புகிறப்பா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், ஆவியினாலாகும். நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய வீரம் அல்ல, நம்முடைய தகுதி அல்ல, நம் திறமை அல்ல, நம்முடைய பழக்க வழக்கம் அல்ல. தேவனுடைய ஆவினால் எல்லாம் மாறும். இது மனிதரால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கொடு. சொல்லுங்க தேவனால் எல்லாம் கொடு. சீரச்சாலை கதவுகளும் நம் துதியினால் இடிந்து விழும். பாடுங்க. சீரச்சாலை கதவுகளும் நம் துதியினால் இடிந்து விழும். சொல்லுங்க அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். பிரச்சனை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஓ போராட்டத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அச்சுறுத்தல் பயமுறுத்தல் நான் பயப்பட மாட்டேன். எனக்குள்ள அபிஷேகம், அது ஆளுகை செய்த அபிஷேகம், எனக்குள்ள அபிஷேகம், மேற்குள்ள அபிஷேகம், எனக்குள்ள அபிஷேகம், அது ஓ ஜெயத்தை கொடுக்கின்ற அபிஷேகம், அவர் எனக்கு கொட்ட அபிஷேகம். பயப்படும் அபிஷேகம் அல்ல, பலமுள்ள அபிஷேகம். ஓ எல்லாவற்றையும் எதிர்க்கின்ற அபிஷேகம். ஓ அன்பான அபிஷேகம், எல்லாரும் நேசிக்கிற அபிஷேகம், திடப்பட்ட அபிஷேகம். ஓ எல்லாரும் திடப்பட்ட இந்த எண்ணின் திடப்பட்ட அபிஷேகம். அல்லேலூயா. தெளிந்த புத்தியில் அபிஷேகம். நான் யார் என்று எனக்கு தெரியும். சொல்லுங்க கர்த்தர் எனக்குள்ள வைத்த அபிஷேகம், ஆளுகின் அபிஷேகம். 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அந்த 10,000 பேரும் எனக்கு கீழே அருவார்கள். சொல்லுங்க சீரச்சாலை கதவுகளும் நம் துதியினால் எழுந்து விழும். சொல்லுங்க விசுவாசமா. சீரச்சாலை கதவுகளும் நம் துதியினால்
அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். பயம் வேண்டாம், கலக்க வேண்டாம், ஆடி பாடுங்கள். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. கையெழுத்தி ஹalleluya 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 ஹalleluya. தியாந்தரவா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போக மாட்டேன். ஓ, அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். என்னுடைய கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன். எனக்கு ஜெயம் என் தேவனே எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஜெயிப்பேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன், பாதை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன். ஹalleluya. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரீகானா ஷீகா பராகாந்து ராந்தரபால், ரீகானா ஷீகா பராக்ர வந்தரகாந்துரபா, ரீபனா ஷீகா ரகாந்து ராந்தரபா. ஓ, இந்த கல்மேல் சபையை கட்ட கட்டுகின்றார். பாதாள வாசல் ஒரு நாள் மேற்கொள்ளாது. இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்க சத்தம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஒன்றும் உங்களை செய்யப்பட சொல்லுங்க, ஒன்றும் என்னை செய்யப்படாது. சர்ப்பங்களை மிதித்திடுவேன், பெரும் தேள்களை நசுக்கிடுவேன். சர்ப்பங்களை மிதித்திடுவேன், பெரும் தேள்களை மிதித்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. இந்த சமுத்திரத்து அடியிலே வீசப்பட்ட யோனாவுக்கு கர்த்தர் இதோ அவன் கடலில் அடியிலே மூழ்கி போறதுக்கு முன்பதாக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினாரு. உங்களுடைய பிரச்சனையில என்ன மூழ்கி போகாதபடிக்கு உங்களுக்கு எந்த நேரத்தை இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை முடிவு என்ன ஆகும், அந்த பிரச்சனையிலே கட்டவங்களுக்கு எப்படி ஜெயத்தை கொடுப்பாரு கட்ட முன்னதாக ஆயத்தம் செய்தாரு. உங்களுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டாரு. நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். நீங்கள் தண்ணீரை கடந்தாலும் மூழ்கி போக மாட்டீர்கள். ஆறுகள் நடத்தி நடந்தாலும் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். கட்ட உங்களுடைய ஜெயத்தை கொடுப்பாரு. சொல்லுங்க, கட்டனோடு இருக்கிறாரு. நான் மூழ்கி போக மாட்டேன். நன்றி அப்பா. ரோபோ ஷீகா பார ஆந்தரபா ஜெயத்தின் அபிஷேகம் இறங்கிட்டு தகப்பனே. பிரச்சனை மத்தியில் இருக்கும் விசுவாசம் உண்டாடு தகப்பனே. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. வல்லமே வல்லமே வல்லமே. ரேகானா ஷீகா பார ஆந்தரபால் ரியாந்தர ஆந்தரபா பலப்பட்ட அபிஷேகம் இறங்கிட்டு தகப்பனே. விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெயம் எடுத்து கிருபை இறங்கிட்டு தகப்பனே. உலகத்தை ஜெயிக்கிட்டப்பா. மாம்ச சோதனைகளை ஜெயிக்கிட்டப்பா. பாதை எடுத்து ஜெயிக்கணும் தகப்பனே. உண்மை போல வெற்றி பெற்று தகப்பனே. அப்பா, நீ வெற்றி பெற்று அதே போல வெற்றி பெற்று கரைதில் எல்லா மனாட்டம் நிற்க அப்பா பாத்திரங்க மாறுபடிக்கு ஒவ்வொரு பலப்பட்டுங்க. தீமையை பாதுகாத்துங்க. ஜெயம் கொடுங்க, ஜெயம் கொடுங்க. நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. நல்ல வாயை திறந்து அப்படியே துதிங்க. கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறது.
தேவ மகிமை. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல 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 வாயை திறந்து சொல்லுங்க. ஜீசஸ் கூப்பிடுங்க, அப்படி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசப்பா நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. ஆமென். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். அவர் உண்மையா கூப்பிடுறவங்க செவி கொடுக்கிற தேவன். ஆமென். அவர் சமீபமா இருக்கிறார். ஆமென். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அன்னைக்கு வேதத்துல எத்தனையோ பேர் இயேசுவேன்னு கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீங்க இயேசப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு சரீரத்தில் எந்த பலவீனம் இருக்கும் அந்த இடத்துல உங்க கரத்தை வச்சுட்டு ஜீசஸ் கூப்பிடுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதியில் இறங்கி கொண்டிருக்கிறது. முழங்கால் உச்சந்தர உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகள் உடையுது உடையுது உடையுது. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது. எலும்பு முறிவுகள் சுகமாகுது. காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். மூச்சு விட முடியாதவங்கள் கர்த்தர் சுகமாக்குகிறார். லங்ஸ்ல உள்ள இன்ஃபெக்ஷன் மாறுது. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது வெளியேறுகிறது. எரியுது 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 எரியுது. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்குகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க. உங்கள் ஊழியத்தின் எல்லை விரிவாகுது. வாய விரிவா தரங்க. ஆமே. நல்ல விரிவா திறந்து துதிக்கும் போதே உங்க எல்லையை கர்த்தர் விரிவாக்குகிறார். நல்லவர் 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 நல்லவர். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உண்மை ஆராதிக்கிற இந்த வாரம் முழுவதும் உங்க பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த வாரம் செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாம் சக்சஸா இருக்கட்டும். இந்த வாரத்துல அப்பா பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நல்லா துதிங்க துதிங்க. இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா சொல்லுங்க. உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே போதுமையா. உம்மன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்படியே வசனத்தை எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம்
14-15 வாசிக்கலாம். ரே பாலாதா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல இருக்கிற நீங்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோமா? உலகத்தின் சுடர்களை போல இருக்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நம்மெல்லாம் எப்படி ஒரு சுடர்களை போல, ஒரு வெளிச்சமா, கலங்கரை விளக்கமா, அநேகருக்கு வெளிச்சம் காட்டுற ஒரு வெளிச்சம். வேதம் என்னது? பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வேதத்தை நம்ம உயர்த்தி பிடிக்கும் போது நாம் அநேகருக்கு எப்படி இருக்க போறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மெல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நாம கோணலும் மாறுபாடான இந்த சந்ததியின் நடுவுல குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக, மாசற்றவர்களா இருக்கணும். ஆமென். நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, தர்க்கம் இருக்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் ஏராளமான நன்மையை செஞ்சார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. காடையை கொடுத்தார், வானத்துல தூதர்கள் சாப்பிடுற உணவை கொடுத்தார். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நாங்க எகிப்திலையாவது நல்லா இருந்திருப்போம்னு சொல்லி அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சிட்டாங்க. அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம சுடர்களா இருக்கிறோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. உரைகின்ற பனி போல வெண்மையவோ மைய திருவார்த்தையினார். உரைகின்ற பனி போல வெண்மையவோ திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாராயணேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயணேசருக்கே. ஆமென். உலகத்தின் சுடர்கள். ஆமென். சொல்லுங்க, நாங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. எனவே நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களா இருக்கணும். ஏன்னா அநேகருக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். எனவே நாம் மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. சபையில வரும்போது, புதிய விசுவாசிகள் வரும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். போன வாரம் நம்ம தியானிச்சோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா இருப்பீங்க. ஆமென். நம்ம சாட்சியா இருக்கணும். எனவே நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள், குறிப்பிட்ட இந்த காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. என்னென்ன காரியங்கள் சொல்லுங்க? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும். ஆமென். கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியிலே குற்றமற்றவர்களா இருக்கணும், கபடற்றவர்களா இருக்கணும். ஆமென். நம்ம வாழ்க்கையில கபடு இருக்கக்கூடாது. ஆமென். குற்றமற்றவர்களா இருக்கணும். மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு யோக்கியமா இருக்கணும். ஆமென். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஆமென். அது அந்த முந்தின வசனம் 14வது வசனத்தை லைட்டா வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. ஆமென். கிறிஸ்துவின் நாள்ல எனக்கு உண்டா. பவுல் சொல்றார், நான் வீணாக ஓடினேன், வீணாக பிரயாசப்பட்டேன் என்ற அந்த வாசிக்கலாம். ஓடினேன், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற இல்லை. ஆமென். நான் வீணா ஓடல, நான் வீணா பிரயாசப்படல. நான் ஆண்டவருக்காக
சக்சஸா ஓடுனேங்கிற அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்போ கிறிஸ்து வரும்போது, ஆமென், அவருடைய 2வது வருகையில வரும்போது எனக்கு உண்டாயிருக்கிறதுக்கு நீங்க இப்படி நடக்கணும்னு சொல்றாரு. ஆமென். பவுல் சொல்றாரு. யார? விசுவாசிகளை பார்த்து சொல்றார். பிலிப்பியர் சபைக்கு சொல்றார். சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றார். உங்களை நான் நடத்தினேன், உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டேன், ஆனா அதுக்கான பலனை நான் ஆண்டவர் வரும்போது பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க எப்படி வாழணும்? கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவுல நீங்க குற்றமற்றவர்களா இருக்கணும். ஆமென். குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படி மாசற்றவர்களா இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டு மாசற்றவர்களா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மாசற்ற தம்புதீரம் எனக்காக சிலுவையிலே மனதார அடித்தவரை மனநோக செய்தேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். மனநோக செய்யக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். எப்போது நம்ம அவருடைய ரத்தத்தால கழுவி நம்ம பாத்திரம் ஒவ்வொரு நாளும் அது எப்படி இருக்கணும்? சுத்தமாயிட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிற ஆவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், இயேசுவின் ரத்தத்தால நம்ம பரிசுத்தமாக்கப்படும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசிக்க இரவு பகல் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். ஆமென். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு நம்ம எப்படி ஆகணும்? பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு திருவிருந்துல கலந்து கொண்டு, ஆண்டவருடைய திருவிருந்துல சரியாக கலந்து கொண்டு நம்ம சுத்தமாயிட்டே இருக்கணும். ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுறக்கூடாது. மனுஷ வார்த்தைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. பிசாசின் வார்த்தைக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியா பிடிச்சிடணும். மனுஷன் சொல்லுவான் அப்படி நடக்கும், ஆனா நம்ம சொல்லணும், என் அப்பாவுடைய வார்த்தை இத சொல்லுது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சு நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். ஆமென். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற நம்ம கபடற்றவர்களா இருக்கணும், மாசற்றவர்களா இருக்கணும். தர்க்கம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தர்க்கம் பண்ணக்கூடாது. அதுதான் சரி, இதுதான் சரி. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல, பேஸ்புக்ல எல்லாம் நான் செய்யற ஊழியதான் சரி, அது தப்புன்னு சொல்லி தர்க்கம் பண்றாங்க, இடரலா இருக்கிறாங்க. அநேகர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு இடரலா இருக்கிறாங்க. ஆமென். இன்டர்நெட் மூலமா வலைத்தளங்கள் உட்கார்ந்து மற்றவங்களை குறை பேசி கிறிஸ்தவங்களை தாக்கி பேசும்போது அதை பார்க்கிற ஒரு புறஜாதி இடறி போயிருவான். இடரலா இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். ஆமென். உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவுல. ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது எப்படிப்பட்ட ஒரு சந்ததி? கோணலும் மாறுபாடான சந்ததி. ஆமென். கோணலும் மாறுபாடான ஒரு சந்ததி. இந்த பூமியில ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாங்க. கோணலான ஒரு வாழ்க்கை, கோணலான ஒரு வாழ்க்கை, மாம்சமும் மனதும் தோன்றினபடி ஒரு வாழ்க்கை. அவங்க இருதயத்துல என்ன நினைக்கிறாங்களோ அதை அனுபவிக்கிறாங்க. அப்படி அருவருப்பான ஒரு வாழ்க்கை. உலகத்துல அருவருப்பான ஒரு வாழ்க்கை. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், அருவருப்பான ஒரு வாழ்க்கை. இந்த கடைசி நாட்கள்ல இப்படி கோணலும் மாறுபாடான ஒரு சந்ததி, கடவுள் படைச்ச அந்த சந்ததி சுத்தமான சந்ததி. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த சந்ததி. அந்த சந்ததி இன்னைக்கு பாருங்க, நாளுக்கு நாள் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு மாறுபாடான சந்ததியா மாறிட்டு, கடவுள் அருவருக்கத்தக்க ஒரு சந்ததி. எப்படி வாழலாம்? இப்படிதான் வாழணும்னு கிடையாது. எப்படி வாழலாம்? பெண்கள்லாம் ஒரு காலத்துல வீட்டுல அடங்கி இருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இரவு நேரத்துல பெண்கள் அரைகுறை ஆடையோட கிளப்ல போய் ஆடுறது தவறு செய்யறது. இப்படி துணிகரமா எப்படி வாழலாம்? அதான் சந்தோஷம் இன்னைக்கு நினைக்கிற ஒரு கோணலும் மாறுபாடான ஒரு சந்ததியின் மத்தியில நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களா இருக்கணும். ஆமென். அவங்கள போல
நம்ம இருக்க கூடாது. எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்ம இருக்க கூடாது. எல்லாரும் ட்ரெஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென். அவருக்கு ஏற்ற பரிசுத்தரா நம்ம இருக்கணும். அவரை போல இருக்கணும். உலக மனுஷன் அதை செய்யறான், அங்க சுத்துறான், அங்க போறான், அப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி நம்ம இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை பிடிச்சு சுடர்களை போல இருக்கணும். கோணல மாறுபாடான சந்ததிக்கு நம்ம எல்லாம் எப்படி ஒரு சாட்சியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல நடக்கும். லோத்துவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல நடக்கும். கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? புசித்தும் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அருவருப்பான காரியத்தை செஞ்சு வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி இன்னைக்கு வந்துட்டு நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல நடக்கும். எங்க பார்த்தாலும் பாவம். நேத்து ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன், ஒருத்தர் பேசுற, பைல்வான் ஒருத்தர் பேசிட்டு இருக்க, ஒரு நடிகை வெளிநாட்டுல போன வருஷம் ஒரு ராத்திரியில 600 பேர் கூட தவறான தொடர்பு உறவு வச்சாலும். ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணாலும் 1000 பேர் கூட நான் பண்ண போறேன் தவறு பண்ணியிருக்கான். ஆனா அவளுக்கு உடம்பு ஏதோ பாதிச்சு ஹாஸ்பிட்டல்ல கிடக்காது. இப்படி பாருங்க, இவ்வளவு அருவருப்பான ஒரு சந்ததி இந்த கடைசி நாட்கள்ல இறங்கி. வேதத்துல பாத்தீங்கன்னா நோவாவின் நாட்கள்ல மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தார். லோத்துவின் நாட்கள்ல ஓரின சேர்க்கை, ஆணோடு ஆண். இன்னைக்கு அதுக்கெல்லாம் நிறைய நாட்டுல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. சபைகள்ல நிறைய நாடுகள்ல சபைகள்ல இன்னைக்கு திருமணம் பண்ணி வைக்காங்க. ஆணோடு ஆணை, பெண்ணோடு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அருவருப்பான இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கபடற்றவர்களா இருக்கணும், மாசற்றவர்களா இருக்கணும், முறுமுறுக்க கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, வீணான தர்க்கம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் உங்ககிட்ட வந்து இந்த வசனத்தை பத்தி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கானா, அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு ஓடிரு. வேண்டாம், தர்க்கம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. அது நமக்கு ஏற்றதல்ல. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுகிறதே தகும். ஹல்லேலூயா. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சொல்லுங்க. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. நோவாவின் நாட்கள்ல அவ்வளவு அருவருப்பான காரியங்கள் நடந்தாலும் நோவா எப்படி வாழ்ந்தான்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:8-9. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிட்டு. நோவாவின் வம்ச வரலாறு. தேவன் நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமானும் உத்தமனுமா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரிச்சான். ஆமென். நோவா எப்படி இருந்தான்? தேவனோடு சஞ்சரிச்சான். ஆமென். ஆண்டவருடைய கண்கள்ல நோவாக்கு என்ன கிடைச்சிட்டு? கிருபை கிடைச்சிட்டு. இன்னைக்கு நம்ம ஏசப்பாவுடைய கண்கள்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபை. ஆமென். இன்னைக்கு நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம். கிருபையின் கீழே இருக்கிற நமக்கு ஆமென் நம்ம எப்படி இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆமென். இன்னைக்கு அவருடைய ரத்தத்தால நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறோம். சொல்லுங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த அவிசுவாசத்தினாலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. இன்னைக்கு ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே நமக்காக செஞ்சு முடிச்சத விசுவாசிக்காதனாலதான் இன்னைக்கு அநேகர் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறார். அவர் சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்கான தண்டனையில் அவர் சுமந்துட்டார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார். நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். நான் விசுவாசத்தினால் நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான் என்று விசுவாசிக்கிறேன். நோவா அந்த நாட்கள் எப்படி இருந்தான்? நீதிமானா இருந்தான். ஆமென். உத்தமனா இருந்தான். ஆமென். உண்மை உள்ள மனுஷனா இருந்தான். உத்தமனா இருந்தான். ஆண்டவர் சொல்றார், இந்த மரத்துல நீ எனக்கு ஒரு பேழையை செய்.
வேலையை செய்யணும்னு அந்த காரியத்துல உண்மையா இருந்தான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுல எதிர்த்து கேள்வி கேட்க உத்தமனா இருந்தான், உண்மையா இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கித்தான், நீதியை போதிச்சான். வேதம் நீதியை பிரசங்கித்த அந்த நோவாவை தேவன் பாதுகாக்கும். ஆமென். நோவா அடுத்தது தேவனோடு சஞ்சரிச்சான். இரவும் பகலும் உம்மோடு தான் இருப்பேன். 600 வருஷம் நோவா என்ன பண்றான்? ஆண்டவரோடு சஞ்சரிக்காரே. உலகம் என்ன பண்ணுதுன்னா பாவத்துல வாழுது, பாவத்தை தண்ணீரை போட குடிக்குது, பாவத்தோட சஞ்சரிக்கு, பிசாசோட சஞ்சரிக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவனோட சஞ்சரிக்கணும், தேவனோட நடக்கணும். ஆமென். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. நம்முடைய ஏக்கெல்லாம் என்னதான் இருக்கணும்? இயேசு. சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். அன்னைக்கு நோவாவுடைய எண்ணெல்லாம் தேவன். ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆமென். அன்னைக்கு உலக மனுஷனுடைய எண்ணெல்லாம் என்ன செய்து? புசித்து குடித்து பெண் கொண்டு யார் கூட தப்பு பண்ணலாம், எங்க போகலாம், என்ன பாவம் செய்யலாம், எதை குடிக்கலாம், எந்த போதை வஸ்துகளை நாம யூஸ் பண்ணலாம், எப்படி திருட்டுத்தனம் பண்ணலாம், அப்படிதான் மக்களுடைய எண்ணங்கள் இருந்தது. ஆனா நோவாவுடைய எண்ணெல்லாம் எப்போ அவரை சந்திக்கலாம், அவரோட தனித்து உறவாடலாம், அவரோடு நடக்கலாம், அப்படியே இருந்துச்சு. ஆமென். எனவே நோவா பாதுகாக்கப்பட்டான். ஆமென். இன்னைக்கு நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. இந்த உலக அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பாக ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் அவரோடு சஞ்சரிக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஆவியானவர் இல்லைன்னா பரலோகம் இல்லை. வேதம் சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஜெபிச்சு நம்ம மேற்கொள்ளணும். இந்த உலகத்தின் கிரியைகளை எப்படி நம்ம மேற்கொள்ளணும், அசுத்தங்களை எப்படி மேற்கொள்ளணும்? ஆவியில ஜெபிச்சு. ஆமென். அவரோடு சஞ்சரிக்கிறனாலதான், அவரோடு இருந்தனால அன்னைக்கு நோவா அப்படிப்பட்ட அந்த உலகத்தின் அருவருப்புக்கெல்லாம் நோவாவும் அவன் குடும்பமும் தப்புவிக்கப்பட்டுச்சு. ஒரு 8 பேர் மட்டும்தான். அந்த நாட்கள்ல மக்களுடைய தொகைலாம் ரொம்ப கம்மி தான். உலகம் தொடங்கி கொஞ்சம் தலைமுறை தான் வந்திருந்துச்சு. அந்த நாட்கள்ல முழு உலகத்துல மக்களுடைய அந்த மக்கள் தொகையை ஒரு 1600 பேர் தான் உலகத்திலே இருந்திருக்கு. அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் அங்க மக்கள் இருக்கிறான். குறிப்பிட்ட ஒரு இடங்கள்ல தான் ஆண்டவர் படைச்ச அந்த ஏதேன் தோட்டம், அதை ஒட்டி தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல மக்கள் அருவருப்பான காரியம் செய்தாங்க. அத்தனை பேர்ல ஒரே ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிச்சான். மற்ற எல்லா உலகத்துல இருக்கான், மற்ற எல்லா மக்களும் பாவத்துல வாழ்றான். ஆனா நோவா தேவனோடு செஞ்சிருக்கான். இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள் எப்படி வாழ்ந்தாலும் நீங்க கடவுளோட வாழும்போது, நான் நீதிமான் என்ற அந்த உணர்வோடு வாழும்போது, கர்த்தருக்காக உத்தமமாய் வாழும்போது, நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நோவாவின் பேழைக்கு ஒப்பு என்னன்னா ஞான ஸ்நானம். தண்ணிக்குள்ள மூழ்கி வெளியே வரணும். ஆமென். அந்த ஞான ஸ்நானத்தை நம்ம எடுக்கணும். ஆமென். தர்க்கம் பண்ணக்கூடாது. அதை எடுத்துட்டு நான் தெளிச்சிட்டாங்க, அதெல்லாம் தெரியாது. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நல்ல துதிங்க. கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவுல நோவா குற்றமற்றவனாய் வாழ்ந்தான், மாசற்றவனாய் வாழ்ந்தான். அவன் தர்க்கம் பண்ணல, முறுமுறுக்கல, நீதிமானா வாழ்ந்தான், உத்தமனாய் வாழ்ந்தான். வரப்போற அழிவுல இருந்து பாதுகாக்கப்பட்டான். நீங்கள் உங்க சந்ததியும் உங்க குடும்பமும் வரப்போற அழிவுல இருந்து பாதுகாக்கணுமா? நீங்க நித்திய ஜீவனை பெறணுமா? நித்தியமா அவரோடு வாழணுமா?
நீங்க எப்படிலாம் வாழணும். ஹல்லேலூயா. அவரோடு சஞ்சரிக்கணும். ஹல்லேலூயா. கோதுமை பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பான், பதரையோ அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமம். அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அப்பாவுக்கு தெரியலாம் இருக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ரத்தத்தால கழுவப்படுங்க. உங்க நேரத்தை அவருக்கு கொடுக்காம இன்னைக்கு உலக காரியத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, என்ன முழுசு ஒப்பு கொடுக்கிறேன் டாடி, என்ன முழுசு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உங்களோட சஞ்சரிப்பேன் டாடி. நீங்க சிலுவையில எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நான் விசுவாசிப்பேன், அறிக்கை பண்ணுவேன், மறுதலிக்க மாட்டேன். நான் என் சுயநீதினை நான் பேச மாட்டேன், மத்தவங்களை குறை சொல்ல மாட்டேன். மத்தவங்களை பேசினாலும் என்ன ஆயிருது, நான் ஒருத்தனை தப்பா பேசிட்டேன்னா அப்பனா நமக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். அப்பனா நான் அவனோட பெஸ்ட் அப்படின்னு அந்த எண்ணம் வரும். அப்படி கிடையவே கிடையாது. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அடுத்தவனை பார்க்கல நம்ம நல்லவனே கிடையாது, கிருபைதான். இன்னைக்கு நம்ம நீதிமானா இருக்கிறோம், பிள்ளையா இருக்கோம்னா கிருபைதான். ஹல்லேலூயா. வேற ஒண்ணுமே இல்லை. எனவே உங்களை தாங்களே ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்து இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா, இயேசு நாயகா. அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா. ஆமென். அன்னைக்கு பவுல் சொல்றாரு, இயேசப்பா வரும்போது உங்களுக்காக நான் பட்ட பிரயாசம், உங்களுக்காக நான் பட்ட பாடுகள்லாம் வீணா போகல. என் பிள்ளைங்க கனி கொடுத்தாங்கிற மகிழ்ச்சி என் வாழ்க்கையில உண்டாயிருக்கணும். அதனால நீங்க நல்லா இருங்க, குற்றமில்லாதவங்களா இருங்க, நல்ல பிள்ளைங்களா இருங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாங்க. என் அன்பிற்குரியவர்களே, உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்கள் ஆண்டோடைய வருகையில வரும்போது அவங்க சந்தோஷமா இருக்கும். ஆமென். அதற்கான பலனை பெறணும். எனவே நீங்க குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக, மாசற்றவர்களாக இந்த பூமியில வாழுங்க. ஆண்டவரோடு சஞ்சரிங்க. அவருடைய சிலுவையை மட்டும் உயர்த்துங்க. உங்க சுயத்தை சிலுவையில அரைஞ்சிருங்க. ஹல்லேலூயா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில மாசற்றவர், ஒவ்வொருவரும் மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக சந்ததியில காணப்படணும். ஒவ்வொருவரையும் ரத்தத்தால கழுவும். ஒவ்வொருவரும் இன்னும் உம்மோடு உறவாடணும். வசனத்தை மட்டும்தான் உயர்த்தி பிடிக்கணும், சிலுவையை மட்டும்தான் உயர்த்தி பிடிக்கணும். உலகத்துக்கு நாங்க வெளிச்சமா இருக்கணும். அநேகரை அப்படி சமூகத்துக்கு கொண்டு வர்ற பிள்ளைங்களா நாங்க இருக்கணும். ஒரு நாளும் மற்றவங்களுக்கு நாங்க இடர்லாம் இருக்கவே கூடாது, இடர்லாம் இருக்கவே கூடாது.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.